எடுத்தாச்சா? வாசிக்கலாமா? 1 2 3. பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நேரம் நாம் கடன் சொல்ல போகிறோம். நாம் கர்த்தர் ஏற்பட்ட அவருடைய கிருபையினாலே நம்மை ரட்சித்து, அவருடைய கல்வாரி இரத்தத்தின் புண்ணியத்தினாலே கர்த்தர் நம்மை ரட்சித்து சகல பாவங்களுக்கும் நம்மை விடுதலையாக்கி நீதிமானாய் இந்த இடத்துல மாற்றி நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி வெளியேறப்பட்ட இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி இருக்கிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வெளிச்சத்திலே தேவன் நம்மை கொண்டு வந்தார். ஆமென். எல்லா அந்தகார வல்லமைக்கும் பிசாசின் தந்திரங்கள், யோசனைகள், அவருடைய தீமைகள் எல்லாவற்றிற்கும் நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஏன் நம்மை ரட்சித்திருக்கிறார்? நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். அப்போ நாங்கள்லாம் கண்ணை திறக்காமையா இருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்கள் என்ன செய்ய வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய மகத்துவமான காரியங்களை நம்மால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் காணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவருடைய நம்முடைய கண்களை அவர் திறக்கும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து, அது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி மகத்துவம் உள்ளவைகளாக இருக்கிறது, எவ்வளவு அளவில்லாமல் வல்லமையுள்ளதாக இருக்கிறது, எவ்வளவு பெரிய அற்புதத்தோடு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். அப்போ தான் கண்களை திறக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமை அவர் தருகிற ஆசீர்வாதத்தில் இருக்கிறது. ஆமென். அவர் ஏராளமானவர், அவர் தாராளமானவர். அவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் இப்போது சாதாரணமாக இருக்கிற கண்களில் நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் ஆசீர்வாதம் இருக்குது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்த ஆசீர்வாதங்களை யாருடைய கண்களும் என்ன செய்ய முடியலையா? காண முடியலை. ஒருவனுடைய இதயத்திலும் அது தோன்றவில்லை. ஏனென்றால் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம் முன்னாலே வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நாம் காண வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரே நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் எந்த அளவுக்கு நாம் தேவனோடு உறவு கொண்டு வைத்திருக்கிறோம், எந்த அளவு தேவனோடு வாழுகிறோம், எந்த அளவுக்கு ஆவியானவர் நம்மை நிரப்புகிறாரோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு கொடுக்கப்படுற ஆசீர்வாதங்கள் பார்க்கும்படியாக கண்களை திறக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படணும். கர்த்தர் எனக்கென்று குறித்து வைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் காண வேண்டும். அது சாதாரண கண்ணில் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரை நாம் பார்க்க முடியாது. நம்முடைய சாதாரண கண்களில் அவர் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஏனால் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. இவ்வளோ பெரிய ஆண்டவரை நம்முடைய கண்களில் காண முடியுமா? அதனால தான் ஆண்டவர் நம்மளை போல மனுஷ உருவம் எடுத்து இந்த பூமியிலே வந்து பிறந்தார். ஏன்? நாம் காணும்படியாக அவர் பிறந்தார். நாம் அவரோடு பேசும்படியாக அவர் பிறந்தார்.
அவரை நாம் தொட்டு பார்க்க முடியாது அவர் பிறந்தார். ஆனால் வானத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனும் நிஜமாகவே ஒருவனும் பார்த்து உயிரோடு இருக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பார்க்கும்படியாக அந்த கிருபையாய் அந்த கண்களை கர்த்தர் நமக்கு திறந்து இந்த பூமியிலே அவர் நமக்காக திறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதான் பாருங்க, நம்முடைய கண்கள் எப்போதும் திறக்கப்பட்ட கண்களாக இருக்கணும். அது என்னன்னா விசுவாச கண்களோடு நாம் பார்க்க வேண்டும் என்பதே. ஆமென். நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம கண்களுக்கு தெரியும். ஏனென்றால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, விசுவாசம் இல்லாமல் தேவனோடு தேவனுடைய காரியங்களை நாம் நம்புவது முடியாத காரியம். ஏனென்றால் விசுவாசம் தான் நமக்கு வேண்டும். அதுதான் நம்ம கண்களை திறக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, கண்களை திறந்து பாரு. நம் கண்களை திறந்து பார்க்கணும். ஆவியானோட உதவியோடு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கண்களை திறந்து பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். என்னவா அவர் எப்படிப்பட்டவரா? இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். இந்த இடத்துல எதையுமே என்னால் காண முடியல, பார்க்க முடியல. ஆனால் நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை அழைக்கிறார் ஆண்டவர். இருக்கிறது போல அழைக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய தேவைகள் உங்கள் கண்களுக்கு முன்பாக அது இல்லை. ஆனால் தேவன் நம்முடைய கண்களை திறந்து பார்த்தா அந்த ஆசீர்வாதம் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்மளை அழைக்க சொல்றாரு. அவர் அழைக்கிறாராம். இருக்கிறது போல அழையுங்கள். விசுவாச கண்களோடு நம்ம அழைக்கணும். அதன்படி நடக்கணும். இப்போ நமக்கு ஒரு பொருள் தேவை, ஒரு டிவி நமக்கு தேவைன்னா நாம் என்ன செய்யணும்? அந்த டிவியை வாங்கினா எங்கே வைப்போம்? இந்த இடத்துல தான் வைக்க போகிறோம். உடனே நாம் என்ன செய்யணும்? அந்த இடத்த பார்த்து பேசணும். என்ன பேசணும்? இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு டிவியை வைத்திருக்கிறார். அதை ஆவியானுடைய கண்களோடு நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அதாவது அதே போல தான் நம்முடைய எல்லா தேவைகள், நமக்கு எது தேவையோ அப்போ எல்லாவற்றையும் ஆவியானுடைய கண்களோடு பார்த்து அழைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அழைக்கணும். நீங்கள் அப்படி அழைக்கும் போது கர்த்தர் அதை கொண்டு வந்து நம்முடைய கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தரே சொல்ல, அவர் இல்லாதவர்களை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். இரண்டாவது, அவாந்திர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். எங்கே ஒரு இடத்துல எது இருக்க முடியாதோ அவாந்திர வெளியில் ஆறுகள் உண்டாக்க முடியுமா? அவாந்திர வெளி என்பது என்ன? பாலைவனத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. பாலைவனத்தில் பாருங்கள், வெறும் மணலாக தான் இருக்கும். எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி எங்கே போயிடும்? அந்த மணலுக்குள்ளே போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனால் இது கூடாது, தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவர் சொல்ல, இந்த அவாந்த வெளிகளே ஆறுகளை ஓட செய்கிற தேவன் நான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இல்லாதவர்கள் இருக்கிறது போல அழைக்கிற தேவனா அவாந்திர வெளிகளில் கர்த்தர் ஆறுகளை உண்டு பண்ணி ஓட செய்கிறவர். பள்ளத்தாக்குகளை நீர்நிலைகளால் நிரப்புகிறவர். பள்ளத்தாக்கு என்பது பாருங்கள், ஒரு மலைக்கும் இடையில இருக்கிற பள்ளம் தான் பள்ளத்தாக்கு. இப்போ ஒரு மலை எவ்வளோ உயரமாக இருக்குது, அது 2 மலைகளுக்கு இடையில் எவ்வளோ பெரிய பள்ளம். அவ்வளோ பெரிய பள்ளத்தையே ஆண்டவரால் நிரப்ப முடியுமா தண்ணீரால்? அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா, எங்கே ஒரு மனுஷனால் எது நடக்க முடியாது, ஒரு காலம் முடியாது என்று நினைக்கிறானோ அதை நடத்தி காட்டுகிறதா நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். ஆமென். அப்படி திறந்து யார் நாங்கள் பார்த்துட்டு திறந்து பார்த்தோமோ, என் தேவனாலே இது கூடுங்க, என் தேவனாலே இது கூடும் என்பதுதான் கண்கள் திறக்கப்படுவது. தேவனுடைய வல்லமை இதை செய்யும் என்று நான் நம்புவதுதான் கண்கள் திறக்கப்படுவது. இது தேவனாலே கூடும் என்று நம்புவதுதான் கண்கள் திறக்கப்படுவது. அப்படி முடியாதவங்க, கண்களை திறந்து விசுவாசிக்க முடியாதவங்களுக்கு ஆண்டவரே கண்ணை திறந்து விடுறாரு. அல்லேலூயா. கண்ணை திறந்து பாரு.
உன் சாதாரண கொண்டு கொண்டு பார்க்காத. நீ பார்க்குற இடமெல்லாம் என்னவா இருக்குது? வனாந்திரமும் அவாந்திர வெளிகளுமா தான் இருக்குது. உன் வீடு எப்படி இருக்குது? வெறுமையாக இருக்கிறது. அதில் அது இல்லை இது இல்லை, பற்றாக்குறையாக இருக்கிறது. ஆனால் நீ என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, அரிசி இருக்கிற இடத்துல அந்த இடத்த பாருங்க, இங்கே 2 மூடை அரிசி இருக்குது என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என் வீட்டின் அறைகளிலே அருமையும் இருமையுமான பொருட்கள் என்ன செய்யுது? நிறைந்திருக்கிறது. அதை நான் காண்கிறேன். அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. இதையெல்லாம் நீங்கள் கற்பனை செய்து ஆண்டவர் இதையெல்லாம் நிரப்ப போறான்னு நினச்சிக்கிட்டே இருங்க. ஒரு நாளிலே உங்கள் வீடு அந்த பொருட்களால் நிறைந்திருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. பேசுங்க, அழையுங்கள், ஆண்டவரை போல அழைங்க. அதுதான் கண்கள் திறக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இப்போ கண்கள் திறக்கப்படணும். என்ன கண்கள்? ஆவிக்குரிய கண்கள். பரிசுத்த ஆவியானவரை நம் கண்களை திறக்க வேண்டும். ஜெபிங்க ஆண்டவர்கிட்ட. என்ன ஜெபிக்கணும்? ஆண்டவரை என் கண்களை திறங்க. ஒரு காரியத்தை குறித்து எனக்கு இது இல்லையே என்று நீங்கள் வருத்தப்படுவதை பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இதை என் தேவன் எனக்கு கொடுப்பார். இல்லாத இருக்கிறது போல அழை. அல்லேலூயா. இருக்கிறது போல அழையுங்கள். பாருங்க, ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். ஒரு பெண், ஆகார் என்ற ஒரு பெண்ணை பாருங்க. வாசிங்க, ஆதியாகமம் 21 எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 21 9வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 21:9. ம் 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 ஈசாக்கோடு இருப்பதில்லை. போதும். நீ இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆகார் ஆபிரகாம் எகிப்தில் அடிமை பெண்ணிடத்தில் ஒரு பிள்ளை பிறக்கிறது. அப்போ சாராளுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. உடனே இந்த முதல் பிறந்த பிள்ளை இந்த சாராவுடைய ஈசாக்க அவன் சண்டை போடுறதும் கேலி பண்ணுறதும் இந்த மாதிரியாக இருந்தவனாலே சாராளுக்கு அது பிடிக்கலை. உடனே இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் என்ன செய்ய, இந்த வீட்டில் வைக்காத, வெளியில் துரத்தி விடு, வெளியில் துரத்தி விடு என்று சாராய் சொல்கிறான். இப்போ பாருங்க, அது ஆபிரகாமுக்கு என்னவா இருந்துச்சு? ரொம்ப சங்கடம். ஏன்னா அவன் தான் முதல்ல பிறந்த பிள்ளை. ஆனால் அடிமை பெண்ணிடத்தில் பிறந்த பிள்ளையாக இருக்கு. ஆண்டவர் சொன்ன ஆபிரகாம் துக்கத்தோடு இருக்கும்போது
ஆண்டவர் வந்து அவன்கிட்ட பேசுகிறார். அப்பா, நீ இதை குறித்து கவலைப்படாத, அவன் அடிமைத்தனத்தின் பிள்ளை தான், ஈசாக்கிடத்திலே உன் சந்ததி விளங்கும். அதனால் சாராய் சொல்கிறத நீ கேளு, இந்த அடிமை பெண்ணை என்ன செய்ய, நீ அனுப்பி விட்டுரு அப்படின்னு ஆண்டவரே சொல்லிட்டார். பாருங்க, உடனே இந்த ஆகார் என்ன பண்ணுறா, இந்த மகனை கூட்டிகிட்டு வனாந்திரத்துக்கு, அவாந்திர வெளிக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அப்போ இவளிடம் இருந்த துருத்தி இருந்த தண்ணீர்லாம் என்ன செஞ்சிச்சு, தீர்ந்துடுச்சு. குழந்தைக்கும் தண்ணி இல்லை, அவளுக்கும் தண்ணி இல்லை. அவள் சூழ்நிலை பாருங்கள். அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே போட்டு விட்டு இதுக்கு மேலே அவளும் உயிரோடு இருக்க முடியாது, அந்த பிள்ளை உயிரோடு இருக்க முடியாது தீர்மானம் பண்ணி. ஏன்னா தண்ணியே இல்லை, வனாந்திரம், பாலைவனம். அது உடனே என்ன பண்ண, அந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அழுகிறா. உடனே ஆகார், ஐயோ என் பிள்ளை இறந்துடுவானோ. பாருங்க, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. யாருடைய சத்தத்தை கேட்டார்? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரம் அழுதா. அவ சத்தத்தை ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையான்னு தெரியல. ஆனா பிள்ளை அழுத சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. ஒரு தாய் தன் பாலகனுக்கு இறங்காதிருப்பாளோ, அப்படி அவளே இறங்காட்டா கூட நான் உனக்கு இறங்குவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு தாயை விட மேலான அன்பை வைத்திருக்கிறவர். பிள்ளையின் சத்தத்தை அவர் கேட்கிறார். பாருங்க, தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? அப்போ தேவதூதன் வந்து கேட்குறாங்க, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க, பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் வந்திருக்காருப்பா. நீ அழாத, பயப்படாத. இவன் என்ன, அம்பு பாயும் தூரம் என்பது எவ்வளோ தூரம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு அம்பை விட்டோம்னா அது எவ்வளோ தூரம் போகும்? நல்ல திறமையான ஒரு ஆள் அம்பு விட்டால் 1 கிலோமீட்டர் கூட போகும். 1 கிலோமீட்டர்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் போகும். அவள் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் பிள்ளையை போட்டு அதுக்கு அவ்வளோ தூரம் வந்துட்டான். பிள்ளை இருக்கிற இடம் கூட தெரியல அவளுக்கு. பிள்ளை வனாந்திரத்தில் கத்தி கதறிக்கிட்டு இருக்கு, தண்ணி இல்லாமல். ஆனால் அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. ஒரு தாய் என்ன பண்ணா, குழந்தைய சாகதை பார்க்க முடியாமல் வெளியில் போயிட்டான். ஆனால் கர்த்தர் வந்து அவன் தேவதூதன், நீ கவலைப்படாத ஆகாதே, நீ பயப்படாத, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்னா, தேவன் அந்த குழந்தையின் அருகே வந்து விட்டார். ஆமென். அந்த குழந்தையின் அருகே, ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, சிறு பிள்ளைகளை இடத்து வர அனுமதியுங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. சிறு பிள்ளைகளை நேசிக்கிற தேவன் பாருங்க. ஆண்டவர் அவன் சத்தத்தை கேட்ட உடனே நேரம் அங்கே போயிட்டாரு. பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அவர் சத்தத்தை கேட்குறாரு. அதை தேவதூதன் பதிவு பண்ணுறான் பாருங்க. பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் அந்த பிள்ளைகளுடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்காருமா. நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிரித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன். நீங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே அனுமதிச்சிட்டாரு, அவளை சாராவோட இருக்கவளா நீ அனுப்பிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ அந்த பிள்ளைகளுடைய அழுகை சத்தத்தை கேட்ட உடனே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் மன உருக்கமும் நிறைந்தவர். நீங்கள் செய்த தவறுக்கு மனம் கசந்து நீங்கள் அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய பாவத்தை நீங்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்கள் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்பார். ஹல்லேலூயா. உங்கள் சத்தத்தை அவர் கேட்பார். உங்களுக்காக ஒரு மனது உருகுவார். நீங்கள் அழுதிங்கன்னா அவருக்கு பிடிக்காது. ஆமென். அநேகர் அதனால தான் ஜெபத்தில் அழுகிறாங்களோ என்னன்னு தெரியல. ஆண்டவர் அழுகையின் சத்தத்தை கேட்பார். அது எப்படி இருக்கணும்?
மனம் கசந்து அழ வேண்டும். தான் செய்த தவறை நினைத்து அழ வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அது மாத்திரமல்ல, நீ போ. அது ரொம்ப இறக்கம் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாரு? அவனையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக ஆக்குவேன். அவன் அடிமைத்தனமா பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, அவனையும் நான் ஜாதி ஆக்குவேன், போ அப்படின்ட்டு. அடுத்து 19வது வசனத்தை பாருங்க. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார், அப்பொழுது அவன் ஒரு தண்ணீர் துறவை கண்டான். அல்லேலூயா. ஏங்க இதுவரைக்கும் அவன் கண்ணுக்கு தண்ணீர் துறவு தெரியல? துறவு என்றால் என்ன? ஒரு கிணறு. அவன் தண்ணீர் இல்லைன்னு அழுகிறா. துளிச்சில தண்ணீர் செலவழிஞ்சு போச்சு. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். புத்தி இல்லை, என் ஜனங்களும் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். புத்தி இல்லாதனால தான் அழுகிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆகாரை போல என்ன செய்யணும்? ஐயோ எதுவுமே எனக்கு இல்லை, எதுவுமே இல்லை, பணம் இல்லை, காசு இல்லை, எதுவுமே என்கிட்ட இல்லை என்று நாம் என்ன செய்கிறோம்? புலம்புகிறோம். எனக்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எதுவுமே இல்லை என்று அழுகிறோம் ஆகாரை போல. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாருங்க கண்களை திறக்கிறார். ஆகாருடைய கண்களை திறந்து பார்க்கும்போது பரலோகத்தின் தேவனாலே அந்த மகளுக்கு ஒரு துறவை, சாதாரண ஒரு துருத்தி தண்ணீரை செலவழிச்சா ஆண்டவர் ஒரு பெரிய கிணத்தையே அவள் கண்களுக்கு முன்பாக காட்டினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள்கிட்ட கொடுத்து விட்டது ஒரு துருத்தி தண்ணீர். அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் தெரியல. இந்த உலகம் நமக்கு கொடுக்குறது அப்படி தான். என்ன கொடுக்குறாங்க உலகம்? நம்ம எதை கேட்டாலும் இவ்வளவுதான், ஒரு நாளைக்கு தேவையான காரியத்தை தான் உலகத்து மக்கள் நமக்கு கொடுப்பாங்க. ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் கேட்கும்போது வாழ்நாள் முழுவதும் நாம் அனுபவிக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதை நாளாம். மனுஷனுடைய முயற்சி பண்ணாதீங்க. மனுஷன் எனக்கு அதை செய்வான் இதை செய்வான்னு நினைக்காதீங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு துருத்தி தண்ணீர் தான் ஆபிரகாம் கொடுத்து விட்டான். அந்த தண்ணீர் செலவழிந்து போயிடுச்சு. ஆனால் கர்த்தர்ட்ட அவ அழுத போது, பிள்ளை அழுத போது கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னா அது ஒரு துருத்தி எடுத்து கொண்டாந்து தண்ணீரை கொடுத்துட்டு போல. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளை, நான் சொல்றேன் கேளுங்க, கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பாராக. உங்களுக்கு பக்கத்திலேயே ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று இருக்கு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. உங்கள் கண்களுக்கு முன்பாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்று இருக்கிறதை நீங்கள் என்ன செய்யாதீங்க? மறந்து போய்விடாதீர்கள். அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என் கண்களை திறப்பாராக. ஆகாருக்கு அவர் கண்களை திறந்தாராம். ஏன் கண்களை திறக்கணும்? அவர் கண்ணு திறந்தானே இருந்துச்சு, ஏன் அவருடைய கண்களை திரும்பவும் திறந்தார்? பாருங்க, ஆவிக்குரிய மாம்சத்தின் கண்களை நாம், மாம்சத்தின் கண்கள் என்பது அந்த உலகத்தை நம்ம பார்க்கறது. இவங்க கொடுப்பாங்களா, அவங்க கொடுப்பாங்களா, இந்த பணக்காரன் நமக்கு உதவி செய்வானா, அவன் உதவி செய்வானா, இது மாம்சத்தின் கண்கள். ஆனால் பரலோகத்தின் கண்களை கர்த்தர் திறந்த போது அவள் பக்கத்திலேயே ஒரு பெரிய கிணறை தேவன் கண்களுக்கு முன்பாக காட்டினார். அல்லேலூயா. அப்போ கர்த்தர்ட்ட கேட்டால் தான் உங்களுக்கு அனுசராது நினைப்பதற்கு வேண்டி கொடுக்க அதிகமாக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அமைக்கு குழிக்கு சரிந்து விழும்படி நன்றாக மடியில் என்ன செய்வார்கள்? அளந்து போடுவார்கள். அப்போ நம்முடைய நம்பிக்கையெல்லாம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக நான் என் கண்களை ஏறெடுப்பேன். மனுஷனுடைய உதவி, மனுஷனுடைய தயவு தேவைதான். ஆனால் அதையே சார்ந்து நீ இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, உடைய ஏக்கங்கள் எல்லாம் என்னை சார்ந்து இருக்க வேண்டும். அவற்றை தான் நம்ம கேட்கணும். அவர் நினைப்பதற்கு வேண்டி அதிகமாக கொடுக்கிறவர். உன் வாழ்நாளெல்லாம் நீ திருப்தி அடையும்படி கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவன். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனுக்கு ஒரு துறவை காட்டினார். ஹல்லேலூயா. பாருங்க, துறவை கொண்டு போய் துருத்திலே தண்ணி நிரப்பி பிள்ளைக்கு கொடுக்க விழுந்தார். தேவன் பிள்ளைகளுடனே இருந்தார். யாரோட இருந்தாரா? அந்த பிள்ளைகளுடைய தேவன் இருந்தால் அவன் வளர்ந்து வனாந்திரத்தில் குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானான். ஆமென். இப்போ கண்களை நமக்கு என்ன செய்யணும்? திறக்கப்படணும். அதுதான் விசுவாசத்தின் கண்கள். நாம் யாருடைய தயவு,
எதையுமே எதிர்பார்க்காம கர்த்தர் ஒருவரே எனக்கு தயவு செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நம்புங்க. ஆண்டவருடைய ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் எந்த மனுஷன் நம்ப போவதில்ல. அவன் எவன் கொடுப்பான்னு நான் நம்ப போறதே கிடையாது. நீங்க எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. நீங்க எனக்கு கொடுங்க. அவன் கொடுத்தா என்ன அதிகபட்சம் 1 வருஷத்துக்கு தேவையான காரியத்தை கொடுப்பான். ஆனா நீங்க கொடுத்தீங்கன்னா என் வாழ்நாள் முழுவதும் அது எனக்கு இருக்கும் என்று நம்புங்க. ஹல்லேலூயா. அதனால தான் மனுஷனுடைய தயவு விருதாவாக இருக்கிறது. எந்த மனுஷனை நம்பி கர்த்தருடைய பிள்ளைகள் ஓடவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தரை நாம் சார்ந்து கொள்ளும்போது நம்முடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அநேகர் எத்தனையோ பெரிய படிப்பு படிச்சுலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் எந்த வேலையும் கிடைக்காது. பாருங்க, இந்த சந்திராயன் 3 அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் பாருங்க, ஒரு தமிழன் பாருங்க, ஒரு சாதாரண ஒரு ஸ்கூலில் தான் படித்தார். அரசு பள்ளியில் படிச்சுட்டு வந்தது தான். அவர் படித்து படித்து உயர்ந்தார். இன்னைக்கு இஸ்ரோவில் போய் பெரிய சயின்டிஸ்டாக மாறிட்டார். ஆனால் வெளியில் நீங்கள் பாருங்கள், இவரை விட படித்தவங்களாம் இருக்காங்க, இவரை விட ஞானமுள்ளலாம் இருக்காங்க. ஆனால் யாருக்கு எதை கர்த்தர் கொடுக்கணுமோ அவளுக்கு கர்த்தர் எதை கொடுப்பார். ஹல்லேலூயா. இவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பான், மேல் கிருபையாக இருப்பான். அதனால தான் அந்த முன்னேறுடைய கண்களை கர்த்தர் திறந்திருக்காரு. நம்முடைய கண்களை கர்த்தர் என்ன செய்யணும்? திறக்கணும். ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கணும். ஆண்டவரே என் கண்களை திறங்க, எனக்கென்று நீங்கள் முன் குறித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும், அதை சுதந்திரிக்கணும், அதை எடுக்கணும். அப்போ ஆவியானவருடைய சொன்ன விசுவாசன்படி எதையும் நீங்கள் பாருங்கள். விசுவாச கண்களோடு நாம் என்ன செய்யணும்? அதை பார்க்க வேண்டும். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்ததை தான் கர்த்தர் எனக்கும் கொடுப்பார். ஆமென். தேவன் மனுஷனிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அவனுக்கு அதை அவ்வளவு கொடுத்துட்டாரு. சாத்தான் தான் அந்த குணம் இல்லை. அவன் சொன்னான் பார்த்தீங்களா, அவனுக்கு நீங்கள் ஏராளமாக கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அவன் சொத்துக்களெல்லாம் நீங்கள் வேலி அடைச்சி வச்சுருக்கீங்க. அப்போ ஏன் அவன் உங்களை என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். அது பிசாசுடைய குணம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் விசுவாச கண்களோடு எனக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் கண்ணை திறக்கலை, அவ்வளவுதான். என்னுடைய திறமை என்ன நான் இன்னுவரையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கண்டுபிடிக்கணும். நாம் ஆண்டவரை ஜெபிக்கணும். ஆண்டவரே என் கண்களை திறங்க. நமக்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்வார்? பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நம்மளால தான் முடியல. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்துக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் நான் கொடுத்துருக்கேன். நீ உன் கண்ணை திறந்து பார்த்து உன் பொருளை நீ ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறது உன்னுடைய வேலை இந்த பூமியில். அதை எடுத்து நான் உன் கையில் கொடுக்க மாட்டேன். அது உன்னுடைய வேலை. அதனால தான் விசுவாசத்தோடு கூட நடக்கணும். விசுவாச கண்களை நாம் என்ன செய்யணும்? வைத்துக்கொள்ள வேண்டும். எதையும் விசுவாசத்தோடு பார்க்கணும். நம்மை வைத்து நம்ம இடப்படக்கூடாது. கர்த்தரை வைத்து நம்ம இடப்படணும். கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கும்போது ஏராளமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தில் நம்ம வாசிப்போம். அடுத்து இன்னொரு ஆளை நாம் பார்க்க போகிறோம். பாருங்க, பிழையாம் என்ற ஒரு மனிதன், அவன் தீர்க்கதரிசி. பாருங்க, மோவாப் தேசத்துக்கு ராஜாவாக இருந்த பாலாக் என்பவன் இந்த பிழையாமை போய் நீங்கள் பார்த்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. இந்த கானான் தேசத்துக்கு போகிற இஸ்ரவேலை சபிக்கும்படியே அவன் அழைத்தான். அவன் பாருங்க, அவன் கழுதை மேலே ஏறி போனான். ஏறி போய் எதிர்த்தாப்புல ஆண்டவர் தேவதூதன் நின்றாரு. கழுதைக்கு தெரிஞ்சு, ஆனால் அந்த தீர்க்கதரிசிக்கு தெரியல. ஏன் தெரியல? ஏன் அவன் கண்ணு தெரியல? கழுதைக்கு தெரிஞ்சு கழுதை போக மாட்டேது, முன்னாடி போக மாட்டேது. எதிர்த்தாப்புல யார் நிற்கிறான்? அவன் எங்கே போகிறான்? தேவனுக்கு சித்தமில்லாத வேலையை செய்ய போகிறான். அதனாலே அவனுக்கு கண்கள். அன்பு தேவனை ஒன்று புரிஞ்சுக்கங்க, கர்த்தருக்கு சித்தமில்லாத எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்தாலும் நம்முடைய விசுவாச கண்கள் திறக்காது. நமக்கு தேவனுடைய வழிநடத்தல் இருக்காது. பிழையாம் இஸ்ரவேலை சபிப்பதற்காக புறப்பட்டு போகிறான்.
அந்த ஆண்டவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். கர்த்தர் சொல்றாரு. அப்போ பாருங்க, தேவதூதன் வழியில் நின்றான், கழுத போகல. வாசிங்க என்னாகமம் 22:21 வாசிங்க. பிலேயாம் காலமே எழுந்து போனான். ஆ ஆ ஆ இது இப்போ ஒரு நிமிஷம். இப்போ பிழையாம் தேவனுடைய தீர்க்கதரிசி தான், நாமும் கர்த்தருடைய பிள்ளை தான். அவன் தீர்க்கதரிசி, நாமும் கர்த்தருடைய பிள்ளை தான். ஆனால் பிழையாம் இந்த பாலாக்கு அவன் அழைத்த போது அவன் என்ன செய்யலாம்? எதுக்கு போகிறோம், ஏன் எங்கே போகிறோம்? அநேக சமயங்களிலே தேவனுடைய சித்தம் என்பது நமக்கு தெரியலை. இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானதானா? நான் போகிற காரியம் கர்த்தருக்கு சித்தமானதானா? என்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை ஆராய்ந்து பார்த்து தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் போகணும். பிழையாம் அவனுக்கு என்ன, நான் தேவனுடைய தீர்க்கதரிசி, ராஜா அவனுக்கு பயந்து நான் போகிறான். ஆனால் அவனுடைய போகிற வேலை யாருக்கு பிடிக்கல? கர்த்தருக்கு. நம்முடைய வழி, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவன் சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாவார்கள். அல்லேலூயா. நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். தேவனுக்கு பிரியமான காரியம் நம்ம செய்கிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று ஆராய்ந்து பாருங்கள். நான் யாருக்காவது வேதனை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேனா? யாருக்காவது இடைஞ்சலாக இருக்கிறேனா? யாருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறேனா? இல்லை அநேகருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேனா? இல்லை கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறேனா? நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்கணும். தேவனுக்கு பிரியமான வழி இன்னதென்று ஆராய்ந்து அவருடைய வழியிலே நடவுங்கள். பிழையாமுடைய வழி கர்த்தருக்கு பிரியமில்லை. கழுதைக்கு தெரிஞ்ச அந்த கண்களின் காட்சி அவனுக்கு தெரியலை. ஹல்லேலூயா. என்னத்தை பாருங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே நடந்தா பிசாசு வைத்திருக்கிற எந்த ஆபத்திலும் நாம் சிக்கிக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க மாட்டார், ஞானத்தை கொடுக்க மாட்டார், பலனை கொடுக்க மாட்டார். தேவனுடைய வழியிலே ஒரு மனிதன் நடக்கும்போது கர்த்தர் அவன் கண்களை திறந்து சகல ஆபத்துக்கும் தீமைக்கும் பொல்லாங்குக்கும் விலக்கி நம்ம என்ன செய்கிறார்? பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் அதை வாசிங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது. அல்லேலூயா. அவன் போகிறான், ஆனால் அவனுக்கு தெரியல நான் போகிறது நல்லதா கெட்டதான்னு. இன்னைக்கு அநேகருடைய வழி எப்படி இருக்குன்னா, அவங்க போகிறது அவங்களுக்கே தெரியல நான் நல்ல வழியில் நடக்கிறேனா இல்லை பொல்லாத வழியில் நடக்கிறேனா என்று. அதுதான் கண்கள் திறக்கப்படுவது. என் ஜனங்கள் அறிவில்லாமனாலே சங்காரமாகிறார்கள். அறிவில்லை. இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானதான என்று அறிந்து ஆராய்ந்து பார்த்து அந்த காரியத்தை நம்ம இறங்கணும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அவன் போனதை கண்டு கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு. இது எதுக்கு எழுதப்பட்டிருக்கு? அது எத்தனையோ முறை நாமும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது கர்த்தர் கோபப்பட்டிருப்பார்லவா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது கர்த்தர் கோபப்படுவாரா மாட்டாரா? கோபப்படுவார். ஏன்னா பிழையாமை கண்டு கர்த்தர் கோபப்பட்டார் என்று நாம் வேதம் வாசிக்கிறோம். வாசிங்க. கர்த்தருடைய தூதரானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். அதைத்தான் நம்ம கவனிக்கணும். வழியிலே நின்றார் என்று போடல. உங்களுடைய வழி கர்த்தருக்கு பிரியமில்லைனா கர்த்தர் தேவதூதனை அனுப்பி எதிராளியாக சாதாரண ஆளை என்ன போட்டுக்கணும்? ஆக்சுவலி அவனுக்கு எதிரே நின்றார் தான் போட்டுக்கணும். ஆனால் இங்கே என்ன போட்டு, அவனுக்கு எதிராளியாக நின்றார். ஏன்? பிழையாமலே வழி கர்த்தருக்கு பிரியமில்லை. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இருந்தார்கள். கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு விலகி போயிற்று.
அதை அடித்தான். பாருங்க, கழுதை வழி விலகி போகுது. ஏன்னா எதுக்கு யார் நிற்கிறா? உருவின பட்டயத்தோடு எதிராக நிற்கிறா. கழுதை பார்த்து வழி தப்பி போகுது. மிருகங்களுக்கு அநேக சமயங்களில் பாருங்கள், மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்லாமல் இருக்குது. பிள்ளை கத்தரை தீர்க்கரிச்சு அவனுக்கே இல்லை. ஏன் பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியிலே நடக்கும்போது ஆவியானவர் அவன்கிட்ட இருந்து எடுபட்டு, அவனோடு இருந்து திருக்கரிசிகளுக்கெல்லாம் ஆவியானவர் இருக்காரு. அப்போ ஆவியானவனுக்கு கிரியை செய்யலை, அதனால கண்கள் திறக்கப்படல. அதனால பாருங்க, அவன் ஆபத்தை கண்டு அறிந்து உணராமல் ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் ஆபத்தை நோக்கி போய்கிட்டு தான் இருக்காங்க. தேவ எச்சரிப்பு வந்தும் ஆபத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. அப்போ முடிவில் என்ன போய் அந்த குழியில் விழுகிறாங்க. ஏன்னா கர்த்தருடைய வழியில் நடக்கலை. ஆண்டவர் சொன்னால், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஒரு என் வழியில் வந்தால் அவனோட சமாதானம், சந்தோஷம், ஆரோக்கியம், பலன், ஜீவன், கிருபை எல்லாம் இருக்கும். அதனால் கர்த்தருடைய வழியில் நடக்கணும். அடுத்து வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்தில் சுவர் வைத்திருந்த பாதையிலே போய் நின்றார். பாருங்க, இரு பக்கமும் சுவர்னா ஒரு 2 அடி 3 அடி தான் வழி. இங்கிட்டும் சுவர், கல்லுனால் கட்டப்பட்ட சுவர், திராட்சை தோட்டம். அது நடுவில் போய் நிற்கிறாரு, பாதையில் போய் நிற்கிறாரா. இப்போ முதல்ல எதுக்காக நின்றாரு, இப்போ ரெண்டாவது எங்கே போய் நிற்கிறாரு? இந்த பக்கமும் அந்த பக்கம் விலக முடியாது. முதல்ல ஒரு சான்ஸ் அவனுக்கு இருக்குது. அவன் அதை பார்த்துட்டானா, திருந்தி மன்னிப்பு காலில் விழுந்தானா அன்னைக்கு தப்பிச்சிருப்பான். கர்த்தர் எச்சரிக்கும் போது நான் மனம் திரும்பி அழுது அவன்கிட்ட மண்டாடி கேட்டு மன்னிப்பு கேட்டு திருந்துட்டோம்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு, நாம் தப்பி வைக்கப்படுவோம். அதுலேயும் மீறிட்டோம்னா ஆண்டவர் எப்படி விசாலமான பாதையை விட்டுட்டு நெருக்கமான பாதையில் கொண்டு நின்றுவார். இப்போ பிள்ளையாமனால எங்கே போக முடியல, இங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் செவர், கல் செவர், இங்கிட்டும் கல் செவர், வேறு வழியே இல்லை. தேவன் தூதர்கிட்ட இருந்து தப்பவே முடியாத இடத்துல ஆண்டவர் நிற்கிறார் பாருங்க. இதுதான் ரெண்டாவது எச்சரிப்பு. வாசிங்க. கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு ஒதுங்கி சுவர், அதே பாருங்க, அந்த சுவத்தை ஒட்டி போகுது. தூதன் நிற்கிறாரு, தூதனை விட்டு விலகி போகிறதுக்காக சுகத்தை விட்டுறாரு. சுகத்தில் போய் யாருடைய கால் படுது? பிள்ளையாமுடைய கால்கள் உரசுது. வாசிங்க. திரும்பவும் அதை அடித்தான். பாருங்க, 2 முறை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் வழி இல்லாத நின்றான், படுத்து கொண்டது. அடித்தான். பாருங்க, பார்த்து என்றது. இப்பொழுதே உன்னை என்ன செய்வேன்? இதெல்லாம் என்ன அர்த்தம் தெரியும்? எதுக்காக எழுதப்பட்டிருக்கு? ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் அவன் போயிருந்தானா அவன் எதை அழிக்கிறான்? இத்தனை வருஷ காலமாக வளர்த்த அவனோடு இருந்த கழுதை என்ன செய்யறான்? இரக்கம் இல்லாமல் அடிக்கிறான். அன்பு இல்லாமல் போச்சு. கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போயிடும். இரக்கம் இல்லை. 2-3 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் ஒரு பெண் என்ன செய்யுது, ஒரு பிள்ளை ஒருத்தனை லவ் பண்ணியிருக்கான். தகப்பன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. எதிர்ப்பு தெரிவித்ததுனால அந்த லவ் பண்ண பையனை கூப்பிட்டு வந்து அவங்க அப்பாவை என்ன செய்யணும், அடித்து காலி பண்ணிட்டான். இப்போ ஆம்புலன்ஸில் போயிட்டுருக்காரு அப்பா, கொஞ்சம் உயிர் இருந்திருக்கு. உடனே அந்த பொண்ணு மெசேஜ் அனுப்பினாலாம், நீ என்ன எங்கள் அப்பாவை அடித்து கொண்ட, இன்னும் உயிர் இருக்குது, வந்து நல்லா அடித்து இன்னும் காலி விட்டு போன்னு சொன்னாலும். யார்? பெத்த மகள். காலம் எப்படி போயிட்டுருக்கு பார்த்தீங்களா? தகப்பனையே
கொள்ள அளவுக்கு. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மனுஷன் வாழ்க்கை மிருகத்தின் வாழ்க்கை. மிருகம் எப்படி வாழ்தோ அப்படிதான் ஒரு மனுஷன் வாழ்றான். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதவன் மிருகத்தை அடிக்கிறான், அந்த கழுதையை அடிக்கிறான். கடைசி என்ன சொன்னான், என்கிட்ட மட்டும் ஒரு வாள் கத்தி இருந்துச்சுன்னா உடனே என்ன செய்வேன், இப்போதே கொண்டு போடுவேன் என்று சொன்னான். யாரு? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. வாசிங்க. அது சொல்லுது பாருங்க, நீ என்னை கை கொண்ட காலம் முதல் அல்லவா, எப்படியான ஒரு நாள் இப்படி செஞ்சிருக்கானா உனக்கு என்றான். அடுத்து, அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். இப்ப என்ன சொன்னா பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையில கர்த்தருக்கு மன்னிப்பு வந்துச்சு. மிருகம் பேசிச்சு, அவ ஒரே வார்த்தை கடிச்சு. அது என்ன கடிச்சுனா, இத்தனை வருஷ காலமா உன்கிட்ட இருந்திருக்கனே, எப்போவாது நான் இப்படி செஞ்சிருக்கேனா? எப்போவாது நான் செஞ்சிருக்கேனா? என்னைக்காவது இப்படி உன்னை நான் கீழே தள்ளி வச்சுருக்கேனா? என்னைக்காவது இப்படி நடந்திருக்கேனா? உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. அப்போ பிலேயாம் நினச்சிருந்தா, என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்க, திரும்ப திரும்ப நீ பேசுகிறேன்னு திரும்பி அந்த கழுதையை அழிச்சிருந்தான்னா கர்த்தர் அவனுடைய கண்களை திறந்திருக்க மாட்டார். ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா? யோசித்து பார்த்தான். அப்போ தான் யோசித்து பார்க்குறான், இந்த கழுதை என்கிட்ட இருந்த நாள் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சதே இல்லையே, நான் தான் கோவப்பட்டனோ, ஆண்டவரே என்னை மன்னிங்க, இந்த கழுதையை என்ன செய்தேன், அடிக்க போயிட்டேன். அப்போ அதுக்கு பதில் சொல்கிறான் பாருங்க. அவன் உணர்ந்ததுனால சொன்னான், இல்லை. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் நமக்கு விரோதமாக இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி, அவங்கள ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஒரு வார்த்தையிலே கர்த்தரின் கண்களை திறப்பாங்க. ஆண்டவரே, நான் செய்த இந்த காரியம் உங்களுக்கு பிரியம் இல்லையா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் அவங்கள இப்படி பேசிட்டு வந்துட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. ஒரே வார்த்தை சொன்ன, இல்லை என்று சொன்னாங்க. இல்லை என்று சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். நான் சொல்ல கேட்டுங்க, தன்னை தாழ்த்துக்கணும் உயர்த்தப்படுவான். நீங்க தாழ்த்தி ஒரு வார்த்தை பேசுறதுல உங்கள் ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் நிச்சயமாகவே திறப்பார் என்று நான் சொல்கிறேன். தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். உங்களை தாழ்த்துங்க. எந்த விஷயத்தில் நாம் அரக்கண்டா இருக்கிறோமோ, எந்த விஷயத்தில் நாம் பிடிவாதமாக இருக்கிறோமோ, எந்த விஷயத்தில் நாம் வைராக்கியமாக இருக்கிறோமோ, எந்த விஷயத்தில் நாம் பிடிவாதமாக நாம் இருக்கிறோமோ, அந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து, உங்கள் வழிகளை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டு பாருங்க. கர்த்தர் இன்றைக்கே உங்கள் ஆசீர்வாத கதவுகளை கர்த்தர் திறக்கிறார். அல்லேலூயா. ஒருவருடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அது சத்துருவனுடைய சமானமாவார். அல்லேலூயா. எப்பவும் உங்களை தாழ்த்துங்க. அப்பொழுது கர்த்தர் திறந்தார். வழிகளை நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனையாய் அவன் கண்டு தன்னை குளிர்ந்து முகங்குப்புற விழுந்து பணிந்தான். அல்லேலூயா. கண்கள் திறந்த உடனே என்ன செய்யலாம்? முகங்குப்புற விழுந்து. அது வரைக்கும் அவனுக்கு தெரியல, நான் போன காரியம் தவறான காரியம். யாரு? இஸ்ரவேலர். யார்? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகள் அல்லவா, அவர் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா, அவர்களை அல்லவா சபிக்கு இந்த பாலாக்கு அழைக்கிறான். நான் போகிறது சரியில்லை. அவன் என்ன சொல்லணும்? நீ என்னை கொண்டு போட்டாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்கு உலகமாக நாவை திறந்து ஒரு வார்த்தைகள் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு இவன் சொல்லியிருந்தானா இதை நேர்ந்திருக்காது. அல்லேலூயா. அவன் என்ன செஞ்சிட்டான்? பிள்ளையாம் போயிட்டான். கூப்பிட்டவன், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன் கண்களை திறக்க வேண்டுமானால் நான் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள். அல்லேலூயா. தாழ்த்துங்கள், விட்டு கொடுங்க, வைராக்கியத்தை உடையுங்கள், தேவனுக்கு முன்பாக வழிகளை திருப்புங்க. தேவன் நமக்கு என்ன வழியை வச்சுக்காரோ அந்த வழியில் நடக்க நீங்கள் பழகுங்க. அநேகருடைய ஆசீர்வாத கதவுகளை நீங்களே அடைச்சி போட்டிருக்கீங்க. அந்த ஆசீர்வாத கதவுகள்லாம் திறக்கணும்னா நம்முடைய வழியை நாம் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே நான் நடக்கிற வழி
உமக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறதா? ஏன் இதுவரைக்கும் என் கண்கள் ஆசீர்வாத கண்களை பார்க்காதபடி என் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தாவே என் கண்களை திறந்தருளும். செவிங்க ஆண்டவர்கிட்ட, கர்த்தாவே என் கண்களை திறந்தருளும். பாருங்க, அப்படிதான் எலிசாவை சுற்றி வளைச்சிட்டாங்க சீரிய ராஜா. பாருங்க, சுற்றி வளைச்ச உடனே பயங்கரமான போர் வீரர்கள்லாம் அவன் இருக்கிற வீட்டை சுற்றி வந்து நிற்கிறாங்க. தப்பிக்கவே முடியாது இனிமே எலிசானால. என்ன செய்யலாம்? அப்போ எலிசா சாதான் சொல்கிறான், அந்த வேலைக்காரன் வந்து, ஐயா பயங்கர ஆபத்து வந்துருச்சு, நம்ம வீட்டை சுற்றிலும் இந்த ராஜா வந்து என்ன செஞ்சான், முற்றுகை போட்டுட்டான். ஏராளமான குதிரை வீரர்கள், ஏராளமான காலாட்கள், இன்னைக்கு நம்ம செத்தோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நான் வந்து வேலைக்காரன் சொல்கிறான். அப்போ எலியா சொல்கிறான், ஆண்டவரே, அவன் சொல்கிறான், அவர்களோடு இருப்பதை பார்க்கலாம். வாசிப்போம். ரெண்டு ராஜாக்கள் 6:11 வாசிப்போங்க, முடிச்சிருவோம். 2 ராஜாக்கள் 6:11 வாசி. இந்த காரியத்தின் நிமித்தம் குழம்பி ஆ ஆ ஆ ஆ ம் ம் ஆ ஆ எலிசா அறிவிப்பான் என்றான். சரி, அப்படியே நீங்கள் கீழே வாங்க, கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு படிங்க. ஆ ஆ ம் என்றான், அறிவிக்கப்பட்டது. குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தை அனுப்பினானா. ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு. பட்டணத்தை என்ன செஞ்சாங்க, வளைந்து கொண்டார்கள். தோத்தால் என்பது ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கான்னு சொன்னோன்னா அந்த பட்டணத்தை சுற்றி பலத்த இராணுவத்தை நிப்பாட்டான் அந்த சீரிய ராஜா. வாசிங்க. வெளியே புறப்படுகையில் கண்டான். ஐயோ என்ன செய்வோம் என்றான். சொல்லுங்க, வாசிங்க. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பதை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். எப்போ இந்த வார்த்தையை சொன்ன எலிசா சுற்றி ஆளுகள் இராணுவம் நிற்குது, பலத்த இராணுவம் நிற்குது, இவங்க இருக்கிறது ஒரு ஆள் கூட ஒரு வேலைக்காரன். இவன் கண்களுக்கு எதுவுமே தெரியல, வேலைக்காரன் கண்களுக்கு எதுவுமே தெரியல. ஆனால் வார்த்தை என்ன சொல்கிறான், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ துக்கம், எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்லணும், அவளோடு இருப்பதை பார்க்க என்னோடு இருக்கிறது அது பெரியவர். அல்லேலூயா. இந்த தீமைக்கும் புலாங்குக்கும் கர்த்தர் என்னை விலக்கி காப்பார், எனக்கு உதவமாக எழும்புற ஆயுதங்களை வாய்க்காமல் போக பண்ணுவார். பேசுங்கணும், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, எனக்கு உதவமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது என்று நீங்கள் சொல்ல வேண்டும். பலத்த இராணுவமே வந்துருச்சு, நம்ம ஒரு 10 பேர் வந்தால் கூட பயப்படுறோம், பலத்த இராணுவத்தையே அனுப்பினாலும் அவன் சொல்கிறான், அவர்களோடு இருப்பதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். இருக்கிறது ஒரு வேலைக்காரன், ஆனால் அதிகம் சொன்னான். அதான் இல்லாதவர்கள் இருக்குது போல அழைக்கிற தேவன். எந்த பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் எனக்கு இருக்காருங்க, அவர் பாதுகாப்பார். அது வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி
இவன் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. அது வரைக்கும் பார்க்காம இருந்தானா? அது வரைக்கும் அவன் பார்த்ததெல்லாம் எதிராளியுடைய இராணுவத்தை தான், அவங்களுடைய பலத்தை, அவங்களுடைய ரதங்களை பார்க்குறான். அவன் சாதாரண மனிதனுடைய பார்வை அப்படி தான் இருக்குது. நம்மளாம் என்ன பார்க்குறோம்? நமக்கு விரோதமாக வருகிற ஆயுதங்களை பார்க்குறோம். அவன் வந்துடுவானா, இவன் வந்துடும், இப்படி தான் பார்க்குறோம். உலகத்தை பார்த்து பயப்படுறோம், அவனை பார்த்து இவனை பார்த்து பயப்படுறோம். ஆனால் கர்த்தருடைய உண்மையான பிள்ளைகள் கண்களை திறந்து கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற தேவ தூதர்கள் அவளோடு இருப்பதை பார்க்கலாம். என்னோடு இருக்கிறவங்க அதிகம். அல்லேலூயா. என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். எனக்கு விரோதமாக யார் எழும்புகிறார்களோ அவர்களை காட்டிலும் எனக்கோடு இருப்பவர்கள் அதிகம். அப்போதான் என்ன செய்யலாம்? இந்த வேலைக்காரருடைய கண்களை ஆண்டவரே இவன் கண்ணை திறங்க. வாசிங்க, அதை வாசிங்க. உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரருடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய கண்கள். அந்த எலிசாவுக்கு இந்த மாதிரி நமக்கு இருக்குமா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக சொல்கிறேங்க, அதே போல் ரதங்களும் அக்கினிமயமான குதிரைகளும் நம்ம சுற்றிலும் இருக்குது. அல்லேலூயா. நமக்கு தெரியாது. நம்ம கண்கள் எப்போ திறக்கப்படும் அப்போ தான் தெரியும். அதனால தான் விசுவாசத்தில் வல்லவர்களாக மாறுங்கள். விசுவாச கண்களை உடையவர்களாக நாங்கள் இருப்போம். பாருங்கள், அவன் திறந்து பார்த்தவனும் பயந்துட்டான். இந்த ராஜா அனுப்புனதை காட்டிலும் அவன் அனுப்புன ரதம் சாதாரண ரதம். ஆனால் இந்த எலிசாவை சுற்றிலும் இருக்கிற ரதம் அக்னிமயமான ரதம். அந்த அந்த ரதமே அக்னியால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ரதம் போனாலே போதும் அந்த பகுதிக்கு, அந்த பகுதி மூலம் எரிஞ்சு சாம்பல் ஆகிரும். அதுதான் அக்னிமயமான ரதம். அது யாரு? எலிசாவுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எலிசாவுக்கு மாத்திரமல்ல, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் இதே அக்னிமயமான குதிரையுடைய பாதுகாப்பு இருக்குது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. அந்த கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். உலகத்தில் இருப்போம், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்று நீங்கள் சொல்லணும். எனக்கு உதவாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காது. எனக்கு உதவாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்பார் என்று நீங்கள் சொல்லணும். அதுதான் கண்கள் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. கர்த்தருடைய கண்ணை கொண்டு நீங்கள் பாருங்க. ஹல்லேலூயா. இந்த உலகம் சாதாரணமானதாக இருக்கும். நமக்கு உதவமாக எழுமுன எதிரி சாதாரணமானவன். ஆனால் நம்மோடு இருக்கிற தேவதூதன் ஒரே ஒரு வெளிநாளே 1000 பேரை வீழ்த்த வல்லமையில் தேவதூதனை கர்த்தர் நமக்காக தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உங்கள் மனசுக்குள்ள விசுவாச கண்களை திறந்து பார்க்கணும். ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கிற தேவ தூதர்கள் ஏராளம். அந்த தேவதூதருக்கு முன்பாக யார் எதிர் நிற்க முடியும்? ஒருத்தர் நிற்க முடியாது. அல்லேலூயா. அதனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கண்களை திறக்கப்பட வேண்டும். அதிகமாக வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாச முறைகளாக இருங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை கண்கள் திறக்கப்படுவாங்க. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரும் பலவற்ற ஜீவனமாக்கி நல்ல ஜீவனம் செய்தி கொண்ட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தொடர்ந்து ஜீவனை நடத்துங்கப்பா. கண்கள் திறக்கப்பட்டதை படட்டும். இவர்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி கர்த்தர்கள் கண்களை திறப்பிறாங்க. இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுத்த காத்து கிருபையின் முடிவுகள் நல்ல பிதாவே. ஆமென். திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாவோம்.